காஞ்சு போக மாட்டீங்க. இயேசுவை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அழிஞ்சு போக மாட்டீங்க. ஒன்றுமே இல்லாமல் அவர் உங்களை உட்கார வைக்க மாட்டாருங்க. நாசமாக ஆக மாட்டீங்க. இயேசுவை நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களை நல்ல செழிப்பாக வச்சுப்பாருங்க. சாலமோன் என்ற ஒரு ராஜா கேட்டது ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு ஜபந்தான் பண்ணால், ஆனால் அவன் கேட்காதையும் சேர்த்து கொடுத்தார். இது நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், அதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த ராஜா ஒன்றே ஒன்று கேட்டார், அந்த ராஜாவுக்கு சேர்த்து இன்னொன்று கொடுத்தாரா? அது என்ன கொடுத்தாருன்னு பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஐஸ்வர்யம்னா என்னன்னு தெரியும்ல, அதிக பணத்தை கொடுத்தாரு. அந்த ராஜா ஒன்றும் ஏழை கிடையாது, அவங்க அப்பா எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருந்தார் பணம். ஆனாலும் எதுக்காக சாலமோனுக்கு அதிக பணத்தை கொடுத்தாருன்னா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா, ஏன்னா அவன் தேவனை நம்பி வந்தான். ஒரு ராஜாவாக இருந்துட்டு தன்னுடைய சொத்துக்கள் அரண்மனையெல்லாம் நம்பலை, தேவனை நம்பிட்டான். அதனால் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பயங்கரமாக அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார், பணத்தை அள்ளி கொடுத்துட்டார். எந்த அளவுக்கு கொடுத்தாருன்னு பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 10:21. பான பாத்திரங்கள் எல்லாமே அவனுக்கு தங்கத்தாலே இருந்துச்சு. தங்கத்தில் டம்ளர் இருந்துச்சு, தங்கத்தில் கிண்ணம் தட்டு எல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாமே தங்கத்தில் தான் இருந்துச்சு. இன்னொன்று போட்டிருக்காங்கங்க, அந்த 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சாலமோனின் நாட்களில் எல்லாம் வெள்ளியை மதிக்கவே இல்லையாம். வெள்ளியை மதிக்கலையா? அப்போ எந்த அளவு தான் வெள்ளியை மதித்தாங்க? 1 ராஜாக்கள் 10:27 படித்து பாருங்களேன். வெள்ளி கற்கள் போல அதிகரிச்சான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இப்போ ரோட்டில் எந்த தெருவில் பார்த்தாலும் கல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வெள்ளி இருந்துச்சான். அப்படி சாலமோன் அவன் கீழே வாழ்ந்தாங்க பாருங்களேன், அவ்வளோ செழிப்பு கொடுத்தாரு தேவன், செழிக்க வச்சாரு. இப்போ தேவனை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை நல்லா செழிக்க வச்சுருவார், அப்படியே உயர்த்துவார். சரிங்களா? நீங்கள் தேவனை நம்புங்க, அவரை பத்திரமா எடுத்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த மனசில் இருந்து அவரை எடுத்துடாதீங்க. சிந்தையெல்லாம் ஏசு என்று இருந்தால் உங்களை அவர் காய போட மாட்டாருங்க, உயர்த்திடுவார். செழிப்பு வீட்டுக்குள்ளே வந்துடும். கடன் இருக்காது, ஓகேவா? வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது.